ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே. ஜோதிட தீபம் அன்பநேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் ஐயா, எனக்கு கடக ராசி பூஷ நட்சத்திரம். இந்த அஷ்டமச்சனி வந்ததிலிருந்து அதிக அளவிலான பிரச்சனைகளையும் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளையும் மன அழுத்தங்களையும் மன போராட்டங்களையும் எதிர்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் ரொம்ப அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு கேள்வியை அன்பு சகோதரி அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. ஸோ அதற்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த காணொளியில் மிக சிறப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நமது கிராமங்களில் ஒரு அருமையான செலவடை இருக்கிறது. அதாவது வண்ணாந்துறையில் பாவாடை காணாமல் போனால் கூட அதுக்கு காரணம் சனி பகவான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை தான் இந்த சகோதரி அவர்களுடைய கேள்வி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸோ ஜாதகியோட பிறந்த குறிப்பை ஒரு முறை பார்த்துடலாம். பிறந்த தேதி 16/4/1997. பிறந்த நேரம் காலையில் 4:50. இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜாதகியுடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம், ஜென்ம ராசிங்கிறது கடகம், ஜென்ம நட்சத்திரம் பூஷம். ஸோ சம்பந்தப்பட்ட ஜாதகிக்கு தற்பொழுது இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி அதனுடைய தாக்கம்தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறதா என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். பொதுவாக ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அதீதமான சிரமங்களோ அதீதமான கஷ்டங்களோ வருவதற்கு அடிப்படை காரணமாக சனி பகவான் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் உண்டு. எக்காரணத்தை கொண்டு நவகிரகங்கள் அனைத்துமே மக்களுக்கு ஒரு சரியான விதத்திலான ஒரு சுபகாந்த ஜீவகாந்த விஷயத்தை தான் வழிபடுத்துது. அதை தான் எல்லாருமே சுகரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு நல்லதும் ஒருத்தருக்கு கெடுதலும் தருமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகி ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா, முதல்ல அவங்களுக்கு இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, இது ரெண்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜாதகிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர மகாதிசை தற்பொழுது நடைமுறையில் இருக்குது. இந்த சுக்கிர மகாதிசைங்கிறது ஜாதகிக்கு 18/5/2025 வரை சுக்கிரன் புத்தியே நடைமுறையில் இருக்குது. சுக்கிர மகாதிசை நிறைவு பெறுவது என்பது பார்த்திங்கன்னா 17/1/2042 வரைக்குமே இருக்குது. அப்போது சுக்கிர மகாதிசை நடைமுறையில் இருக்குது. இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் இந்த சுக்கிர மகாதிசையில் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசா புத்தி இது ரெண்டும் மிக முக்கியமானது. இது ரெண்டும் ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் அது எந்த பாவக பலன் எடுத்து நடத்துதுன்னு ஒரு விஷயம் தெரியணும். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2, 3 குடும்பஸ்தானமாகப்பட்ட 2 மற்றும் வீரியஸ்தானமாகப்பட்ட 3 இந்த 2 வீடுகளும் விரயஸ்தானமாகப்பட்ட 12ஆம் பாவத்தோட தொடர்பாகி பலனை தருது. சுக்கிர தசையில் சுக்கிரன் புத்தி. இப்போ இந்த சுக்கிர தசையில் சுக்கிரன் புத்தியே எடுத்து நடத்தக்கூடிய பலன் சற்றும் இந்த ஜாதகிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. அதிக அளவில் மன அழுத்தத்தையும் மன போராட்டத்தையும் தர வேண்டிய சூழ்நிலையத்தை உருவாக்குது. குறிப்பாக காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆவது ராசியாகப்பட்ட கும்பம் தான் ஜாதகியோட 12ஆம் வீடாக அமைகிறது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இது காற்று தத்துவ ராசி, ஸ்திர காற்று தத்துவ ராசி. காலபுருஷனுக்கு வேறு 11ஆவது ராசி. அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாமே இது கேள்விக்குறியாக்கும். தன்னுடைய முற்போக்கு சிந்தனை சார்ந்த விஷயங்கள் யாவற்றையுமே இந்த இடத்துல அது மலங்கெடுக்க செய்யும். ப்ளஸ் ஒரு ஜாதகத்தில் இந்த 11ஆம் வீடு வலிமை இழந்து போச்சுன்னு வச்சுங்களேன், எக்காரணத்தை கொண்டு அவங்க ஏதாவது ஒரு வகையில் காலபூசனுக்கு 11ஆவது ராசியாகப்பட்ட கும்பம் வலு இழந்துருச்சுன்னா இந்த அறிவுபூர்வமான சிந்தனை சார்ந்த விஷயங்களையுமே தவிர்த்து விட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையுமே அதிக அளவில் மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். அந்த நிலையில் இந்த ஜாதகிக்கு தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய சுக்கிர மகாதிசை சுக்கிரன் புத்தி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சாதகமாக இல்லை. 18/5/2025 வரைக்கும். அப்போ இது எடுத்து நடத்துகிற பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 3 2ங்கிறது குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பேசுகிற பேச்சு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிக்கும்.
3ங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிக்கும். இது எல்லாமே விரயஸ்தானமாகப்பட்ட 12ஆம் வீட்டோட தொடர்பாகி பலனை தருது. இப்போ இங்கே அஷ்டமத்து சனிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அஷ்டமத்து சனி அது பாக்கில் அது இருக்குது. இப்போ நம்மளுக்கு அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் எந்த வழியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நடைமுறையில் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷம் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி மகாதசையோ அல்லது சனி புத்தியோ நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த அஷ்டமத்து சனி பற்றி கவலைப்படணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அஷ்டமத்து சனியை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அது வேலையும் செய்யாது. இப்போ பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நடக்கிற தசை புத்தி ரெண்டுமே ஜாதகிக்கு சாதகமான பலனை தரவில்லை. 2 மற்றும் 3 இந்த 2 வீடுகளும் விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் பாவத்தோட தொடர்பாகி பலனை தந்துட்டுருக்குது. அது அந்த ஸ்திரத்தன்மையோடு தருது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்திரத்தன்மை பெற்ற அந்த வீட்டோட பலனை நடைமுறைப்படுத்தக்கூடிய தசா புத்திகள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, ஸ்திரத்தன்மையோடு தரும். அப்போ இந்த ஜாதகம் இந்த சுகர்மகாதசை ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதுக்கு அஷ்டமத்து சனி மேலே நம்ம பழி போடுறது சரியானது அல்ல அப்படிங்கிறத உண்மையான ஜாதக நிலை அப்படிங்கிறது நம்ம அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ எனவே ஒருவருடைய சுய ஜாதகத்தில் சிரமங்கள் ஏற்படுகிறது, கஷ்டம் வருது அப்படின்னாவே அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றது மிகப்பெரிய தவறு. நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இதெல்லாம் எந்த வீட்டு பலனை எடுத்து நடத்துதுன்னு பார்க்கணும். குறிப்பாக இந்த சனியை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னாவே, சனி பகவானை பற்றி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம் என்றால் நமக்கு நடைமுறையில் ஒன்று சனி தசை நடைமுறையில் இருக்கணும், இல்லை சனி புத்தியாவது நடைமுறையில் இருக்கணும், இல்லை சனியோட அந்தரமாவது நடைமுறையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே சனி இன்றைக்கி யாரோட ஜாதகத்தில் போகிறாரு, அது நல்லது பண்ணுதா கெடுதல் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது அஷ்டமத்திலே போனாலுமே கூட அது நல்ல வலிமை பெற்ற நட்சத்திரத்தின் ஜாதகத்தில் செல்லும் பொழுது நல்லது தான் பண்ணும். அஷ்டமத்தில் போனாலுமே கூட திடீர் அதிர்ஷ்டத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ சனி பகவானை பற்றின ஒரு தவறான கண்ணோட்டத்தை தவிர்த்துவிட்டு சுய ஜாதகம் என்ன அறிவுறுத்துகிறது என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வை நம்ம ஒரு விழிப்புணர்வோடு அணுகுவது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்பு சகோதரிக்கு அறிவுறுத்துகிறோம். அதே சமயம் சகோதரிக்கு நம்ம அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இது சனிக்கும் இதுக்கும் சனி பகவானுக்கும் அஷ்டம சனிக்கும் உங்களுடைய சுயஜாதத்தில் நடக்கிற தசாபுத்தி சார்ந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஸோ சனியினால் பாதிப்பு உங்களுக்கு இல்லையுமா, உண்மையில் எடுத்து நடத்தக்கூடிய இந்த சுக்கிரன் மகாதிசை சுக்கிரன் புத்தி உங்களுக்கு 2, 3 குடும்பஸ்தானம் வீரியஸ்தானம் அது ரெண்டும் விரயஸ்தானத்தோட தொடர்பாகி கடுமையான இன்னலை தருவதனால இந்த பாதிப்பு உங்களுக்கு வருகின்றது. இதனை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது மட்டும் முறையான ஆலோசனையின் வாயிலாக தெரிந்து நலம் பெறுங்கள். வாழ்த்துக்கள்.